Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரியான climate, செமையா காத்தடிக்குது. அதே நேரத்துல செமையா வெயிலும் அடிக்குது. சரி, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பைக். சரி, thumbnail பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த பைக் பத்தி சொல்றேன்னு. பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த பைக் Revolt RV400 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆன பைக். இந்த பைக்ல ஆரம்பத்துல எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நானுமே புக் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட பைக்கை இருக்க வேண்டியது. ஆனால் நல்ல வேலை நான் வாங்கலை. சரி, இந்த வண்டி வந்து இப்போவும் நிறைய பேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. 2022ல் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு அறிமுகப்படுத்தின இந்த வெஹிக்கிள் இப்போ வாங்கலாமா, இதோட பட்ஜெட் நிஜமாகவே நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கா அப்படின்றத நிறையா பேச போகிறோம் இந்த பை இட் ஆர் நாட் இந்த சீரீஸில். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Revolt RV400 இது கிட்டத்தட்ட 2018 கிட்ட இதோட பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க. 2019ல் இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2019ல் ஆரம்பத்தில் இந்தியாவுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் பைக் மாடல் அப்படின்னும் போது, ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் மாடல் அப்படின்னும் போது எந்த எலக்ட்ரிக் பைக்குமே இல்லை. நிறைய நான் ரெஜிஸ்டர் எலக்ட்ரிக் பைக் வந்து அப்பயே வந்துட்டு இருந்தது. கொமாக்கில எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான் வந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு தரமான ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பைக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்த பைக் அப்படின்னு சொன்னால் இந்த RV400ன்னு சொல்லலாம். சரி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தரமான எலக்ட்ரிக் பைக்ஸ் வரல. இப்போ தான் கிரெட்டாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம்னா வந்திருக்கு. அப்போயுமே சில காம்படிட்டர் தான் இருக்குது. சரி, கம்மிங் டு த பட்ஜெட். இப்போ நம்ம 1 லட்ச ரூபா நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும். அதுதான் நம்ம பட்ஜெட் பைக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது எந்த எலக்ட்ரிக் பைக்கும் அப்பயே 2019லே இல்லை. சில நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்தது. சரி, இந்த வெஹிக்கிள் ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பட்ஜெட்டு. நான் புக் பண்ணும்போது, நான் 2019ல் புக் பண்ணேன். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,06,000 rupees இருந்தது. நம்மளுக்கு கைக்கு வரும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு, 3 years இன்சூரன்ஸு, அது இதுன்னு சொல்லி எனக்கு 1,20,000 rupees, 1,20,000 1,22,000 rupees, நாட் மோர் தேன் தட். அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக் கிடைக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு டீலில். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போதும் எனக்கு நல்ல ஒரு டீலாக தான் பட்டுது. சரி, இப்போவும் அந்த ப்ரைஸ் இருக்கா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதில் அட்ராக்ட் ஆனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் 2019லேயே பார்த்தீங்கன்னா 3 kW பேட்டரியோட உங்களுக்கு 145 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. 85 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, மிட் டிரைவ் மோட்டர். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா அந்த ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ண மாதிரி, கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து நான் பட்ஜெட்டுன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன் 2019ல். இதே 2022ல் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு நல்லாவே இப்போ ஏற்றிட்டாங்க. இதோட வெர்ஷனை வேறு ஒரு 2 அப்டேட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2022ல் இவங்களோட ப்ரைஸ் வந்து 1,50,000 rupees. இந்த 1,50,000 rupeesக்கு இன்னமும் இந்த பைக்கில் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பெக்கு, 2019ல் பார்த்த அதே ஸ்பெக்கு தான் இப்போ வரைக்கும் அப்படியே உருட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்பெக்கில் எந்த விதமான சேஞ்சஸ்லையும் இல்லை, பேட்ரிலேயே எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, உங்களுக்கு மோட்டர்லேயே எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ப்ரைஸ் மட்டும் 1,50,000 வரைக்கும் போயிடுச்சு. ஆக மொத்தம் பில்டு குவாலிட்டியில் கூட ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வரல. லைட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. சஸ்பென்ஷன்லேயும் அதோட பெல்ட்லேயும் மட்டும் சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு இருக்காங்க. அதை மட்டும் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ 1,50,000 rupees ஆகிடுச்சு. சரி, இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த 1,50,000 rupeesல காம்படிட் பண்ணுறதுக்கு டார்க் இருக்குது. டார்க் மோட்டர்ஸோட கிரெட்டாஸ் வந்து இப்போ காம்படிட் பண்ணுது. பட் இருந்தாலுமே இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஷோரூம் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக்கு அப்படின்னு பார்த்தா இந்த Revolt RV400 தான் சொல்லலாம். ஓகே, சரி, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வாங்கலாமா வேணாமா பாஸ், கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வாங்குறதுல தான் ஒரு சிக்கல் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்பெக்கில் ஒரு டீசெண்டான ஸ்பெக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். 3 kW நீங்கள் ரொம்ப 100 கிலோமீட்டர் கூட எதிர்பார்க்க முடியாது. பட் யூசர்கிட்ட நம்ம வந்து ரிவ்யூ பண்ணதில் நிறைய ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருக்கோம், பாருங்கள். பண்ண வரைக்கும் ஒரு 100 கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 90லேருந்து 100க்குள்ளே நீங்கள் மிக்சடாக ஓட்டினீங்கன்னா 100 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குது. பெரிய அளவுக்கு இதுக்கு வந்து சர்வீஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்றது யூசர் சைட்லேருந்து சொன்னது. அதே ஓனர்ஷிப்பில் நம்ம ரீசெண்டாக ஒரு ஓனர்ஷிப் நம்ம எடுத்திருப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ சமீபமாக ஒரு ஒன் இயர் சமீபமாக இந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சர்வீஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்போ அண்ணா நகர் ஷோரூமில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வேளச்சேரி ஷோரூம்லையும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இங்கே மட்டும் சர்வீஸ் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நிறைய சர்வீஸ் ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே நம்மளுக்கு பேசிக்காக நமக்கு சார்ஜ் ஆகணும். அந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு பேட்ரி சேஃப்டி முக்கியமோ அந்தளவுக்கு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு வண்டிக்கு சார்ஜ் பண்ணாமல், குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சார்ஜ் பண்ணாமல் எந்த வெஹிக்கிளையும் நீங்கள் ஓட்ட முடியாது. ஆனால் இதில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. சார்ஜ் ஆகலை, அதுக்கப்புறம் பேட்டரியில் சில ப்ராப்ளம், அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட பெல்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது. பெல்ட்டையும் அப்டேட் பண்ணி இப்போ கொஞ்சம் ப்ராடான பெல்ட் கொடுத்துருந்தாங்க. சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் சரியாக பண்ணலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜரு. இப்போவும் நிறைய பேருக்கு வந்து ரிவோல்ட்டில் சார்ஜரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. சார்ஜர் சரி இஷ்யூவாக இருக்குது, கம்பெனி சைடில் போனால் அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்கணும்ல. ஆனால் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் அவங்க பண்ணுறாங்க, சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த சார்ஜர் வந்து வேலைக்கு ஆக மாட்டுது. ஃபைனலாக என்ன பண்ணோம், வாரண்டிக்குள்ளே இருக்கா, ஒன்று ரிப்பேர் பண்ணோம் இல்லை ரீப்ளேஸ் பண்ணோம். இவங்க ரிப்பேரும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. முக்கியமாக சார்ஜர், நான் மிச்ச பார்ட்டு கூட விட்டுருங்க, சார்ஜரை ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எங்கே பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ நம்ம ரிவோல்ட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம், இல்லை வந்து ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கும்போது முக்கியமாக சார்ஜருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 மந்த் வெயிட் பண்ணுறாங்க ஒரு சார்ஜர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சார்ஜருக்கே இந்த ஒரு பிரச்சனைனா இதில் மோட்டரு, பேட்ரி, அதுக்கப்புறம் இதோட கண்ட்ரோலரு, இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? முக்கியமாக இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு டிலே டைமே ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு வண்டி கைக்கு வந்து கிடைக்குது. ஸோ டிலே டைமும் ஜாஸ்தி. நீங்கள் மிச்ச வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான டிலே டைம் இருக்குது. ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து உங்களை நம்பி இவ்வளோ நாள் வாங்குறாங்க அப்படின்னும்போது ஏன் டெலிவரி டைம் இப்போவும் இவ்வளோ டிலேவாக இருக்குது அப்படின்னு தெரில. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு டெலிவரி ஃபாஸ்ட்டாக கிடச்சிருந்தாங்க. சில பேர் வந்து ரொம்ப டிலே ஆகுது, நான் போன வருஷம் புக் பண்ணேன், இப்போ வரைக்கும் எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிலே டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது நீங்கள் வாங்கிட்டு ஒரு 1 இயரில் உங்களுக்கு சார்ஜரோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு போயிடுச்சு அப்படின்னாலும் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் ஓகே, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியில் சில ப்ராப்ளம் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து அந்த பேட்ஜிங் இருக்குல்ல, அதுவே கீழே விழுந்துருதான். ஸோ பிளாஸ்டிக் வந்து சரி அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அப்படி இப்படி ஓட்டிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பட்டு வண்டியோட ஓடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சார்ஜர் அப்படின்றது ஒன்று முக்கியம். இது வந்து காமன் மொபைல் சார்ஜர் மாதிரி கிடையாது. பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி சார்ஜை போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு டெடிகேட்டட் சார்ஜர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சார்ஜரை நம்பி தான் வந்து இந்த வண்டியை ஓடுது. ஸோ அப்படி இருக்கும்போது சார்ஜர் கிடைக்கல அப்படின்னும்போது யூசர் சொன்ன யூசர், அதுக்கப்புறம் நிறைய யூசர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிறைய கஸ்டமரு இது மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. குறிப்பாக சார்ஜர் வந்து கொடுக்கறதே இல்லை அப்படின்றது இது ஒரு மெயின் கன்சர்னாக இருக்குது. ஸோ நான் மிச்ச பிரச்சனை கூட விட்டுடுங்க, சார்ஜர் கிடைக்கலன்றது ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து நீங்கள் இப்போ விட்டிங்கன்னா நார்மல் சர்வீஸாக இருந்தாலே 10 நாள் ஆகிடுன்றாங்க. இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பல மாதங்கள் ஆக்கிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரிவோல்ட் ஓனர் சொன்ன விஷயங்கள். ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, ரிவோல்ட் வந்து நான் மேஜராக இதில் இந்த வண்டியே பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு டீசெண்டான வெஹிக்கிள் தான், உங்களுக்கு நல்ல டீசெண்டான மைலேஜ், டீசெண்டான ஸ்பீடு கொடுக்குது. பட் பட்ஜெட் 1,50,000. ஸோ அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. இந்த விலையை கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லாட்டினா அப்டேட் பண்ணால் இன்னும் பேட்டரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இது வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுமே பண்ணலை, ஆனால் விலையை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று ரிவோல்ட்டோட சர்வீஸ் இஷ்யூ இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. கஸ்டமர்லாம் வாங்கிட்டு ரொம்ப கதறாங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நாங்கள் வாங்கிட்டு தேவையில்லாமல் எங்களோட பெட்ரோல் வெஹிக்கிளை நாங்கள் விற்றுட்டு இதை வாங்கியிருக்கோம். இது இப்போ எங்களுக்கு யூஸே பண்ண முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 months to 7 months வந்து அப்படியே எங்கள் வெஹிக்கிள் வந்து சும்மாவே கிடக்குது.
எங்களை பார்க்குறவங்களாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்த்தாலே இப்போ ஓடுறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இவங்க இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீலர் சைடில் நீங்கள் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட கடமை, அதாவது ரிவோல்ட் கம்பெனியான உங்களோட கடமை. ஸோ டீலரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட இருந்து வரலன்னும் போது அவங்க வந்து இங்கே கரெக்டாக அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் அவைலபிலிட்டி நீங்கள் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்றது ரிவோல்ட்டுக்கிட்டேருந்து கேட்குற ஒரு பணிவான வேண்டுகோள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பாருங்கள் அப்படின்றது தான் கஸ்டமரோட வேண்டுகோள். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் கஸ்டமர் நீங்கள் இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு 1 year 2 year நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஓரளவு ரிவோல்ட் பிரச்சனைகள் என்ன, ரிவோல்ட் வாங்கலாமா இல்லையா, இந்த சூழ்நிலையில் ரிவோல்ட் வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரிவோல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ரிவோல்ட்டு கிட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.